ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த பிளாக் ஃப்ரைடே டின்னர் ப்ரிப்பரேஷன் ரெசிபி தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரைடே நைட் டின்னர் மெனு வரகரிசியில் வெண்பொங்கல், தேங்காய் சட்னி ப்ளஸ் உளுந்த வடை. ஸோ இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஒரு டம்ளரில் 3/4 பங்கு வரகரிசி, 1/4 பங்கு பாசிப்பருப்புன்னு ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டேன். 3 o'clock போல் உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ ஒரு 2 hours நல்லா ஊறிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்கா இன்னைக்கு வந்து உளுந்த வடை, தேங்காய் சட்னி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். உளுந்துலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துடணும். ஸோ ஒரு 5 minutes போல ஸ்ட்ரெயினர்ல வந்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணிட்டு இது கூட உப்பும் சேர்த்து ஸோ உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்துல ஃபர்ஸ்டே தண்ணி ஆட் பண்ணாம பல்ஸ் மோட்லேயே விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தேவைப்பட்டா தண்ணி வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா ஸோ வடை போடும்போது ஆயில் ரொம்பவே வந்து இருக்கும் அந்த வடையில. அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதிகம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது ஒரு கரெக்டான பேட்டர்ல வந்து நம்ம உளுந்த வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா எண்ணெய் குடிக்க தான் செய்யும். ஸோ இது கூட கொஞ்சமா அரிசி மாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகும் சேர்த்து நல்லா வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும் கையாலே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வடை வந்து இன்னும் சாஃப்டா வரும். வெங்காயம் ஆட் பண்ணதும் உடனே நம்ம ரெடி பண்ணாதான், இல்லைன்னா தண்ணி விட்டுரும். ஸோ இன்னைக்கு இதை ரெடி பண்றதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கேரி பேக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பக்கத்துல டம்ளர்ல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில கையை ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்தோம்னா மாவு கையில ஒட்டாம ஸோ ஸ்மூத்தா வந்து நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 by 1 போட்டு எடுத்துடலாம். வடை கரெக்டான ஒரு பக்குவத்துல வரணும்னா லோ ஃப்ளேம்லயும் இல்லை ஹை ஃப்ளேம்லயும் இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸோ வடை வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். சூடான ஒரு டீ கூட உளுந்த வடை, தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வரகரிசி வெண்பொங்கலுக்கு வரகரிசியும் பாசிப்பருப்பும் 1 டம்ளர் எடுத்திருந்தேன். இது கூட 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு உப்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கர் மூடி ஸோ போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோம்னா ஸோ பொங்கல் நல்லா குழஞ்சு வெந்து வரும். குக்கர்ல எந்த ஃபுட்டும் ஈஸியா மேக் பண்ணிடலாம். பட் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா விசில் போடுங்க. நெக்ஸ்ட் தேங்காய் சட்னிக்கு 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, உப்பு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி பண்ணி முடிச்சதும் இந்த பக்கம் குக்கர்லயும் வந்து 5 விசில் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட் சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு ஸோ சட்னிலையும் வந்து தாளிச்சு சேர்த்துக்கலாம். ஃபைனலா உளுந்த வடை, தேங்காய் சட்னி இந்த காம்பினேஷனுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோமான்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பொங்கலுக்கும் தாளிச்சு விட்டுட்டு ஸோ அன்னைக்கு நைட் டின்னர் வந்து ஃபினிஷ் ஆனது. பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா ஆயில், 2 ஸ்பூன் நெய், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய். இதுல மிளகு நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆயிருந்தா ஸோ பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபைனலா பொங்கல் சர்வ் பண்ணும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ டேஸ்ட் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொங்கல் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ரைஸ் 3/4 பங்குனா பருப்பு 1/4 பங்கு இந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணியோட குவான்டிட்டி கரெக்டா வைக்கணும். 1 கப் குவான்டிட்டிக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். பிளஸ் இதை கரெக்டான பக்குவத்துல வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். பிளஸ் நம்ம தாளிக்கும் போது மெயினா நெய் விட்டு இது கூட வந்து மிளகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான். ஃபைனலா சர்வ் பண்ணும்போது நெய் விட்டுக்கோங்க. ஸோ டேஸ்டான பொங்கல் ரெடி பண்ணிடலாம். நைட்டு கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு மொச்சப்பயிறு தான் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.